வணக்கம். மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் கூட ஒரு சுவாரஸ்யமான நேருக்கு நேர் நிகழ்ச்சி என்று சொல்லலாம். குறிப்பாக எமது நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக பல சமூகத்தினரினுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்து இருக்கின்றோம். பலதரப்பட்ட மக்களினுடைய கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் நிகழ்ச்சியில் பல்வேறு பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்து அதற்கான தீர்வுகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் கூட நிகழ்ச்சியில் கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் நிகழ்ச்சியை நகர்த்தி செல்லலாம். குறிப்பாக மலையக மக்களை நாங்கள் மறந்துவிட முடியாது. அவர்கள் சார்ந்து பல விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். இன்றைய தினம் கூட மலையகத்தில் பிறந்து அந்த மக்களினுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஒரு உயரிய சபையான ஐக்கிய நாடுகள் சபை வரையிலும் அங்கு சென்று பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் எமது நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் நேர்காணலுக்கு வருகை தந்திருக்கின்றார். யார் அவர் என்று நீங்களும் கேட்கலாம். நிச்சயமாக அவரை நாங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். அதற்காக எம்மோடு இணைந்து கொள்கின்றார் கண்டி சமூக அபிவிருத்தி நிர்வாகத்தினுடைய திட்ட அதிகாரி கிருஷாந்தினி சேராமன். வணக்கம் கிருஷாந்தினி. வணக்கம். தற்பொழுது நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபை வரை சென்று வந்திருக்கின்றீர்கள். குறிப்பாக மலையகத்திலிருந்து சென்ற ஒரு பெண்மணி என்று சொல்லலாம் உங்களை. உண்மையில் நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபை செல்வதற்கு, அங்கு சென்று உரையாற்றுவதற்கு உந்துகோலாக இருந்தது என்ன? ஏன் அங்கு சென்றீர்கள்? நான் ஒரு தோட்ட தொழிலாளியினுடைய மகள். என்னுடைய பின்புலம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து ஒரு தோட்ட தொழில் செய்கிற ஒருடைய தாய் தகவனுக்கு பிறந்து அன்றாடம் நம்மளுடைய மலையக சமூகம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்குமோ அந்த வகையில் நானும் அந்த பிரச்சனைகளை முகம் கொடுத்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். ஆகையினால மலையக சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். நம்ம வந்து நிறைய வந்து இன்னுமே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மலையக சமூகமாக தான் மலையக சமூகம் இருக்கிறோம். ஆகவே நம்மளும் இந்த அரசாங்கத்தினுடைய உட்பொறிமுறைகளுக்கு உள்ளாக்கப்படணும். அரசாங்கம் கொடுக்குற நிறைய விஷயங்கள், அதாவது அரசாங்கம் கொடுக்குற சலுகைகளாக இருக்கட்டும், சேவைகளாக இருக்கட்டும், அதுகள் எல்லாமே மலையக சமூகத்துக்கும் வேணும். நாங்களும் அதை அனுபவிக்கணும். ஏனைய பெரும்பான்மையினர் மாதிரி நாங்களும் இந்த நாட்டினுடைய பிரஜைகள், நாங்களும் அந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் தான் இந்த இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு வரைக்கும் என்னை கொண்டு போயிட்டு பேச வைக்கிறதுக்கான ஒரு உந்துகோலாக இருக்குன்னு சொல்லலாம். நாம் கடந்த ஒரு 9 வருட காலமாக கண்டி சமூக அபிவிருத்தி நிர்வாகத்தில் வந்து திட்ட அதிகாரியாக நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். இந்த இந்த வேலைக்கு வந்ததுக்கு பிறகு நான் வந்து நிறைய மலையக சமூகம் ஆரம்பத்தில் 1823ஆம் ஆண்டு வந்து நாங்கள் அங்கேருந்து கொண்டு வரப்பட்டோம் கொத்தடிமைகளாக. அன்றிலிருந்து இன்று பார்க்கும் வரைக்கும் நிறைய விஷயங்கள் மாறி இருந்தாலும் கூட நம்மளுடைய ஸ்ரீலங்காவில் இருக்கிற உட்பொறிமுறைகள், அதாவது அரச கட்டமைப்புக்குள்ளே வந்து இன்னுமே வந்து உள்வாங்கப்படாத ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாக தான் நாங்கள் இருக்கிறோம். அது வந்து நம்மளுடைய மலையக சமூகத்தில் இருக்கிற நம்மளுகளுக்கும் அது தொடர்பான விழிப்புணர்வு இல்லாததும் ஒரு பெரிய காரணம். இந்த காரணத்தினால ஏனைய பெரும்பான்மை சமூகம் வந்து அனுபவிக்கிற அதே உரிமைகளாக இருக்கட்டும், அதே சேவைகளாக இருக்கட்டும், நம்ம சமூகத்துக்கு வந்து கிடைக்கிறது குறைவு. ஆகவே இந்த நம்மளுடைய மலையக சமூகத்துக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஏனைய சமூகம் வந்து அனுபவிக்கிற அதே ஒரு அரச பொறிமுறைக்குள்ளே நம்மளும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து எங்களுடைய கண்டி சமூக அபிவிருத்தி நிர்வாகம் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறோம். எங்களுடைய பிரதான பங்கு வந்து தோட்டத்துறைகளில் இருக்கிற நம்மளுடைய சமூகத்துக்கு வந்து அரசாங்கங்கள் கொடுக்குற உரிமைகள் சம்மந்தமாக, அரசாங்கங்கள் கொடுக்குற சேவைகள் சம்மந்தமாகவும் உரிமைகள் சம்மந்தமாகவும் விழிப்புணர்வு செய்து அவங்க வந்து ஏனைய சமூகத்தை போல நாங்களும் உரிய சேவைகளை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு பிரஜையாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் நிறைய விழிப்புணர்வு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஜெனீவா பயணம், அதாவது இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கான பயணம் வந்து எனக்கு எப்படி ஆரம்பிச்சின்னு சொன்னால், எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம், கண்டி சமூக அபிவிருத்தி நிர்வாகம் வந்து ஒரு அரசு சார்பற்ற நிறுவனம். இந்த அரசு சார்பற்ற நிறுவனத்தில் நான் வேலை செய்கிற திட்டத்துக்கு நிதி வழங்குகிற பிரெட் ஃபார் த வேர்ல்டுன்னு சொல்லி ஜெர்மனில் இருக்கிற நிதி வழங்குனர், அவங்க தான் எங்களுக்கு நிதி வழங்குறாங்க. அவங்களூடாகத்தான் நாங்கள் வந்து நிறைய சேவைகளை 1991 எங்களுடைய நிர்வாகம் வந்து மலையக மக்களுடைய உரிமைகளுக்காக வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த வகையில் அந்த நிதி வழங்குனர் ஊடாக கிடைக்கப்பட்ட அந்த நிதியின் மூலமாக மலையக சமூகத்தில் நிறைய உரிமைகள் சார்ந்த வேலை திட்டங்களை நாங்கள் செஞ்சுட்டு போயிட்டுருக்குறோம். அந்த வகையில் அந்த நிதி வழங்குனர் ஊடாக ஸ்ரீலங்காவில் வந்து முழு பிராந்தியங்களில் இருந்தும் உரிய பங்கு பற்றுனர்கள்
ஒரு பயிற்சிக்கு அழைக்கப்பட்டாங்க. அதாவது மனித உரிமைகள் சார்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொறிமுறைகள் தொடர்பான ஒரு பயிற்சி செயலமர்வு அது. அதுக்கு வந்து கண்டி சமூக அபிவிருத்தி நிர்வாகத்தினுடைய பிரதிநிதித்துவமா நானும் என்னோட வேலை செய்கிற சக ஊழியர் ஒருத்தரும் வந்து நாங்கள் அதுக்கு பங்கு பற்றியிருந்தோம். அது வந்து 6 நாள் செயலமர்வு. அதில் பிரதானமாக வந்து 35 பேர் பங்கு பற்றினாங்க. இதில் வந்து எங்களுக்கு படிப்பிச்சு கொடுக்கப்பட்டது என்னன்னு சொன்னால், மனித உரிமைகள் சார்பா மனித உரிமைகள் ஆணைக்குழு என்ன மாதிரியான வேலை திட்டங்களை செஞ்சிட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சமூகமும் என்ன மாதிரியான மனித உரிமை மீறல்களை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபைன்னு சொன்னால் என்ன, ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமை ஆணைக்குழு என்ன மாதிரியான வேலை திட்டங்களை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொறிமுறைகள் சம்பந்தமான விஷயங்களை தான் எங்களுக்கு அந்த செயலமர்வில் படிப்பிச்சு கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்க்கு பிறகு அந்த நிதி வழங்குனரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு தான். ஐக்கிய நாடுகள் சபையை பற்றி படிச்சுக்கிட்டீங்க, ஆனால் ஐக்கிய நாடுகள் சபை வந்து என்ன மாதிரியான வேலை திட்டங்களை செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்காக 35 பேரில் 10 பேர் ஃபைனல் பண்ணாங்க ஜெனீவா பயணத்துக்காக. ஆனால் 10 பேர் ஃபைனல் பண்ணதில் 10 பேரும் நேர்காணல் செய்யப்பட்டாங்க. உரிய நிதி வழங்குனர் வந்து எங்களை ஆன்லைன் மூலமாக தான் நேர்காணல்களை செஞ்சாங்க. அந்த நேர்காணல்களின் விளைவாக 5 பேர் கடைசியாக நாங்கள் வந்து ஃபைனல் பண்ணப்பட்டோம். ஐக்கிய நாடுகள் சபைக்கு அந்த பொறிமுறையை படிச்சுக்கிறதுக்காக போகிறதுக்கு நாங்கள் வந்து 5 பேர் செலக்ட் பண்ணப்பட்டோம். அதில் வந்து மலையக சமூகம் சார்பாக வந்து எங்களுடைய நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நானும் ஏனைய 4 சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற 4 பேரும் வந்து அதில் பங்கு பற்றினாங்க. இந்த பயணம் வந்து மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து மார்ச் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த பயணம் வந்து எங்களுக்கு வந்து அந்த நிதி வழங்குனரின் ஊடான ஒரு அரிய வாய்ப்புனால எங்களுக்கு கிட்டுனுச்சு. சுமார் ஒரு கிழமை, அதாவது ஒரு வாரமாக வந்து நாங்கள் வந்து ஜெனீவாவில் இருந்தோம். இந்த பயணம் வந்து முழுமையாக வந்து ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கட்டும், மனித உரிமை தொடர்பான பொறிமுறைகள் ஒவ்வொரு நாடுகளில் என்ன மாதிரி இருக்குங்கிறத படிச்சுக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த வாய்ப்புகள் வந்து எங்களுக்கு கிட்டுனுச்சு. அந்த வகையில் ஜெர்மன், மற்றது ஃப்ரான்ஸ், ஜெனீவா இந்த 3 நாடுகளுக்கும் தான் நாங்கள் விஜயம் செஞ்சுருந்தோம். அங்கே எப்படியான மனித உரிமைகள் தொடர்பான வேலை திட்டங்கள் வந்து அந்த அரசாங்கங்கள் செஞ்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து கற்றுக்கொள்கிறதுக்காக. அந்த வகையில் ஜெனீவா பயணத்தில் முதலாவதாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு விசிட் பண்ணது வந்து ஒரு மலையக சமூகத்தில் தோட்ட தொழிலாளருடைய மகளாக பிறந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கனவுல கூட உண்மைக்கும் நினைக்கல. ஏன்னு சொன்னால், நாங்கள் வந்து படிக்கும் பொழுது பொலிட்டிக்கல் பாடத்தில் படிக்கும் பொழுது ஐக்கிய நாடுகள் சபைன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய உலக அரங்கு அது. அந்த அரங்கில் இந்த மாதிரியான விடயங்கள் கலந்துரையாடுவாங்க, இப்படியான நாடுகள் அங்கம் வகிக்குது, இந்த மாதிரியான செயற்திட்டங்கள் வந்து அமுல்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியெல்லாம் நாங்கள் வந்து நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதில் போயிட்டு நம்ம வந்து அதில் இருக்கிற ஒரு அமர்வில் பேசக்கூடிய வாய்ப்பு நம்ம மாதிரியான ஒரு சாதாரண தோட்ட தொழிலாளருடைய மகளுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அது உண்மைக்குமே வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அந்த வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிச்சு. இந்த 55வது அமர்வில் முழுமையாக வந்து காணி உரிமை, வீட்டுரிமை தொடர்பாகவும் கலாச்சார உரிமைகள் சம்பந்தமாகவும் சிறைச்சாலை கைதிகள் தொடர்பான அமர்வுகள் நிறைய நடந்துச்சு இந்த 55வது அமர்வில். அந்த வகையில் எனக்கு மலையக சமூகம் சார்பாக என்னுடைய மலையக தமிழருடைய வீட்டுரிமை மற்றது நியாயமான சம்பளம் தொடர்பாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்க முடியுமான்னு சொல்லி நான் எதிர்பார்த்து போகலை. ஆனாலும் கூட எப்படியாவது செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு துணிவோடு தான் நான் வந்து அங்கே போனது. நான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஐநா சபைக்கு போயிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணும் பொழுது கூட நான் நம்பலை இந்த சான்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி. ஏன்னு சொன்னால் 147 நாடுகள் அங்கம் வகிக்கிற ஒரு உலக அரங்கில் நமக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. நான் வந்து அப்பையும் நம்மளை அப்லோட் பண்ணும் பொழுது கூட, ஆனால் அப்லோட் பண்ணினதுக்கு பிறகு 8வதாக வந்து சிவில் சமூக செயற்பாளர்களுடைய பிரதிநிதித்துவப்படி 8வதாக வந்து நான் வந்து தெரிவு செய்யப்பட்டேன். எனக்கு உண்மைக்குமே ரொம்ப ஒரு பெருமையாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால், மலையக தமிழர் சார்பாக வந்து எனக்கு இந்த வயசில் இந்த அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு ஒரு கருவியாக இதை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு துணிவு வந்துச்சு. அந்த அமர்வில் வந்து நான் பேசும் பொழுது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் சொன்ன விஷயங்கள் வந்து
மலையக தமிழர் வந்து 200 வருஷ காலம் நாங்கள் 1823 இருந்து இந்தியாவில இருந்து கொண்டு வரப்பட்டு இன்னுமே 150 வருட பழமையான லயன்களில் இன்னும் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒழுங்கான வீடு வசதிகள் நமக்கு இன்னுமே இல்லை. அது தொடர்பாக நான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கண்டிப்பாக வந்து காணியுரிமை வேணும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பொருளாதார சூழ்நிலையில் வந்து எங்களுக்கு தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சம்பளம் வந்து நியாயமான சம்பளமாக இல்லை. ஆகையால் இந்த நியாயமான சம்பளத்தையும் பெற்றுக்கொள்றதுக்காக ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒரு கவனத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் கவனத்துக்கு இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிறத தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் சொல்லக்கூடியதாக இருந்துச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும் பொழுது எனக்கு இருந்த உணர்வு என்னன்னு சொன்னால், மலையக தமிழர் சம்மந்தமாக நாம் வந்து நிறைய வேலை திட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு வரோம். ஆனால் வந்து 9 வருட காலமாக நானும் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். மலையக தமிழர்களுக்காக நிறைய விழிப்புணர்வு வேலைகளை செய்கிறேன். அவங்களுக்கு வந்து உரிமைகள் சார்பான நிறைய விஷயங்களை படித்து கொடுக்குறோம். ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் எங்களுக்கு வந்து போயிட்டு பேசக்கூடிய ஒரு தகமை இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம பார்லிமெண்ட்லேயே பேசுகிறதுக்கான ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு இல்லை. இவ்வளோ பிரச்சனைகளை நாங்கள் பேசினாலும் கூட எங்களுக்கு வந்து கிராஸ் ரூட் லெவலில் மட்டும்தான் எங்களுக்கு பேசக்கூடிய சான்சஸ் இருந்துச்சு. ஆனால் ஸ்ரீலங்காக்குள்ளேயே ஒரு பார்லிமெண்ட்லேயோ ஒரு அமைச்சர்கிட்டையோ எங்களுடைய பிரச்சனைகளை போயிட்டு நேரடியாக பேசுகிறதுக்கோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறதுக்கோ எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து அவ்வளோ நாளைக்கு கிடைச்சதில்லை. ஆனால் அவ்வளோ பெரிய உலக அரங்கில் 147 நாடுகளும் பார்க்கும் அந்த அரங்கத்தில் மலையக தமிழருங்கிற ஒரு சமூகம் இருக்குது. அந்த சமூகத்துக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத வந்து அவங்கள்ட்ட கவனத்தில் வந்து கொண்டு வரதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஒரு பிரதான கருவியாக எனக்கு இருந்துச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தந்த நிமிஷம் வந்து ஒரு நிமிஷமும் 30 செகண்டும். அந்த காலப்பகுதிக்குள்ளே அந்த நிமிஷத்துக்குள்ளே நான் வந்து என்னோடய ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து சொல்லி முடிக்கணும். சொல்லி முடிக்காட்டி வந்து அவங்க வந்து நிறுத்திடுவாங்க. நான் சொல்லும் பொழுது எனக்கு இருந்த பயம் வந்து எனக்கு தெரியாத ஊர், தெரியாத ஆக்கள், இவங்க முன்னுக்கு எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிற பயம் இல்லை. எனக்கு இருந்த ஒரே ஒரு மன பயம்னு சொன்னால், இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த அரங்கத்தில் எனக்கு சொல்லிட முடியுமா, அந்த 1 நிமிஷமும் 30 செகண்டுக்குள்ளே இந்த ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு முன் வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பயம்தான் இருந்துச்சு. அந்த வகையில் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சது வந்து நான் பெருமையாக யோசிக்கிறேன். அந்த ஐக்கிய நாடுகள் சபை வந்து இதை வந்து கவனத்தில் எடுத்திருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் குறிப்பிட்ட விடயம், அதாவது ஐக்கிய நாடுகள் சபைக்கு எவ்வாறு சென்றீர்கள், அங்கு என்ன நடந்தது, உண்மையில் இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயம்தான். ஏனென்றால் சாதாரண நாங்கள் குறிப்பிட்டு விடலாம், ஐநாவுக்கு செல்வது பலரினுடைய கனவாக இருக்கின்றது. ஆனால் இன்று தோட்ட தொழிலாளியினுடைய மகள், ஒரு தோட்டத்தில் பிறந்த நீங்களும் ஐக்கிய நாடுகள் சபையில் சென்று அங்கு ஒரு மக்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பில் பிரேரணையை முன்வைத்து வந்திருக்கின்றீர்கள். உங்களினுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதற்கான எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு அடுத்த கேள்வி, உங்களின் இன்றைய இந்த மக்களினுடைய மலையக மக்களினுடைய பிரச்சனைகள், அதாவது குறிப்பாக காணி நில உரிமை தொடர்பான பிரச்சனைகள், அடுத்தது மக்களினுடைய சம்பள பிரச்சனைகள், இது தொடர்பாக உங்களினுடைய, அதாவது நீங்கள் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக தற்போது செயற்பட்டு கொண்டு இருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த பிரச்சனைகளை தொடர்ந்தும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காததற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று நினைக்கின்றீர்கள்? இந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமாக நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த பிரச்சனைகள் வந்து வெளியில் வராமல் இல்லை. நான் இந்த விஷயத்துக்காக நான் 9 வருஷம் வந்து நான் அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறேன். நிறைய உரிமை மீறல்கள் சம்மந்தமான தெளிவூட்டல்களை செய்கிறது தான் என்னுடைய பிரதான பங்கு இந்த நிறுவனத்தில். அப்படி இருக்கும் பொழுது நிறைய இப்போ எங்களுடைய நிறுவனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 1991 தொடங்கப்பட்ட நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து உரிமைகள் சார்பாக நிறைய அழுத்தங்களை வந்து பிரயோகிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ 2003ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து வந்த மிலான் கொத்தாரி அவர் வந்து வந்திருக்கும் பொழுது கூட இந்த மக்களுடைய காணி பிரச்சனை வீட்டுரிமை சம்மந்தமாக கண்டி சமூக அபிவிருத்தி நிர்வாகம் வந்து ஒரு மெமரண்டம் ஒன்று சப்மிட் பண்ணாங்க அவங்களுக்கு. அதை மெமரண்டம் சப்மிட் பண்ணதுக்கு பிறகு அந்த காலப்பகுதியில் இருந்த ஜனாதிபதி, கௌரவத்திற்குரிய ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் கிட்ட அந்த மிலான் கொத்தாரி வந்து இப்படி மலையக சமூகத்துக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவருடைய ரிப்போர்ட்லையும் வந்து குறிப்பிட்டிருந்தார். அதே மாதிரி 2022ஆம் ஆண்டு நவீன அடிமைத்துவம்னு சொல்லி
ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து வந்த ரெப்போர்ட்டர்கிட்ட எங்களுடைய நிறுவனம் வந்து கண்டி பகுதியில் இருக்கிற ஒரு எஸ்டேட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிற பிரச்சனைகள் தொடர்பான விஷயங்களை வந்து நாங்கள் வந்து அழுத்தம் கொடுத்துருக்குறோம். அதுவும் அவர் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் வந்து காணி உரிமை தொடர்பாகவும் வீட்டுரிமை தொடர்பாகவும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி நாங்களும் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய தலைமுறையினரும் வந்து இது தேவை, இது கண்டிப்பாக நமக்கு வேணுங்கிற அந்த உரிமை மீறலை உணர்ந்து இப்போ வந்து போராட வந்துட்டாங்க. ஆனாலும் கூட இதுக்கு வந்து நிறைய அழுத்தங்களை பிரயோகிச்சாலும் கூட நிறைய இதை வந்து சாத்தியமாக்க வேண்டிய பொறுப்பு வந்து முழுமையாக வந்து அரசாங்கத்துக்கு இருக்குது. அரசாங்கம் தான் இது முழுமையாக வந்து அரசாங்கம் தான் வந்து இதுக்கு நம்மளுக்கு இந்த உரிமைகளுக்கான ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுக்கணும். ஆனாலும் வந்து அரசாங்கம் எந்த அளவுக்கு வந்து அதை வந்து கண்காணிக்கிறாங்க, அவங்கள்ட்ட கவனத்துக்குள்ள இதை எடுக்கிறாங்கங்கிறது வந்து இன்னுமே ஒரு கேள்விக்குறி தான். நாங்கள் வந்து இப்போ நான் வந்து ஐநா சபையில் போயிட்டு சொல்லிட்டேன், அப்போ காணி உரிமை தொடர்பாக மலையகம் சம்மந்தமாக வந்து காணி உரிமை சம்பளம் தொடர்பாக நான் வந்து பேசிட்டாலும் கூட அவங்க வந்து அழுத்தம் மட்டும்தான் பிரயோகிக்கலாம். ஐக்கிய நாடுகள் சபை வந்து அழுத்தம் மட்டும்தான் பிரயோகிக்கலாமே தவிர நம்ம நாட்டில் உள்ள உள்நாட்டு பொறிமுறையில் தான் பிரச்சனை இருக்குது. அப்போ உள்நாட்டு பொறிமுறையில் தான் இந்த கவனத்தில் எடுத்து மலையக தமிழர்களும் வந்து இந்த நாட்டு பிரஜைகளுக்கு இருக்கிறதுக்கு வீட்டு உரிமையே இல்லைன்னு சொன்னால் இந்த நாட்டு பிரஜைகள் எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருக்கிறாங்கங்கிறத வந்து கவர்மெண்ட் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இது வந்து ஒரு அடிப்படை உரிமை, நமக்கு வீடுங்கிறது வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதுவே நமக்கு இல்லாத ஒரு சமூகமாக தான் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே வந்து கவர்மெண்ட்டும் வந்து இதை வந்து புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தை முன்னோக்கி எடுத்து அதுக்கான ஒரு தீர்வினை கொடுக்கறது வந்து கவர்மெண்ட் தான் செய்யணும். ஏன்னு சொன்னால் சமூக செயற்பாட்டாளர்களாக இருக்கட்டும், சிவில் சொசைட்டியில் இருக்கிற ஆக்களாக இருக்கட்டும், படித்த பட்டதாரிகளாக இருக்கட்டும், யார் அழுத்தம் கொடுத்தாலும் கூட கவர்மெண்ட் அதை கவனத்தில் எடுத்தால் மாத்திரமே, இந்த உள்நாட்டு பொறிமுறையில் ஒரு மாற்றம் கொண்டு வந்தால் மாத்திரமே நமக்கான தீர்வு வந்து கிடைக்கும். அது நான் பிரதான காரணமாக சொல்கிறது அதுகளை தான். ஒரு யுவதியாக இன்றைய காலகட்டத்தில் இளைஞர் யுவதிகள் எனப்படுவது அதாவது ஒரு சமூகத்தை தூக்கி வைக்கக்கூடிய, சமூகத்தை நகர்த்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுதம் என்று சொல்லலாம். இவ்வாறான இருக்கும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் தற்போது முன்வந்து பல செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றீர்கள். நிச்சயமாக உங்களுக்கென ஒரு குடும்ப சூழல் இருக்கும். ஆனால் பல்வேறு இளைஞர் யுவதிகளும் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னின்று செயற்படாமைக்கான காரணம் தங்களினுடைய குடும்ப சூழல், குடும்ப வறுமை என்பதை சுட்டிக்காட்டுகின்றார்கள். உங்களை பொறுத்தளவில் இவ்வாறான பிரச்சனைகள் இருந்ததுண்டா, அல்லது அதனை சமாளித்து எவ்வாறு நீங்கள் முன்னின்று வருகின்றீர்கள்? நிறைய மலையக சமூகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வறுமைக்குள்ளானவங்க தான். நம்ம ஒடுக்கப்பட்ட சமூகம்னு அதுதான் நான் சொல்கிறேன். ஒடுக்கப்பட்டதுன்னா எல்லா விஷயத்துலையும் நம்ம ஒடுக்கப்பட்டு தான் இருக்கிறோம். நம்ம 200 வருட காலமாகியும் நம்ம ஒடுக்கப்பட்ட சமூகமாகவே இருக்கிறோம். ஒரு என்னோட பின்புலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய அம்மா அப்பா தோட்ட தொழிலாளர்கள், என்னுடைய சகோதரிகள் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருமே இப்போ படிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் படித்து வந்த பாதை வந்து நான் இன்னும் வந்து நான் ஒரு தோட்டத்தில் தான் நான் தோட்டத்தில் தான் இன்னும் இருக்கிறேன். என்னோடய வீடும் தோட்டத்தில் தான் இருக்குது. நானும் ஒரு காணியுரிமை அற்ற ஒரு வீட்டில் தான் நானும் வசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னோட பின்புலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் அன்றாடம் இதே பிரச்சனைகளை முகம் கொடுத்து தான் நான் வந்திருக்கிறேன். நானும் படிக்கும் பொழுதுலேருந்து இப்போ படிக்கும் பொழுது நான் ஆரம்பத்துலேருந்து வந்த வழி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கஷ்டப்பட்டு தான் நானும் வந்திருக்கிறேன். நம்ம வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைகள், நான் தான் மூத்த ஆள். என்னுடைய தாய் தகப்பன் வந்து தோட்ட தொழிலாளர்களாக வேலை செஞ்சு தோட்ட தொழிலில் கிடைக்கிற அந்த தேயிலை பறித்து கிடைச்ச சம்பளத்தில் தான் எங்கள் 3 பேரையும் படிக்க வச்சாங்க. படிக்க வச்சு தான் நாங்கள் வந்து இது சமூகத்துக்காக பேசணுங்கிற இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன். நானும் நிறைய துன்பங்கள் அனுபவிச்சிருக்கிறேன், நிறைய சவால்கள், நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மலையகத்தை பொறுத்தளவில் முன்னெல்லாம் வந்து என்ற அளவுக்கு தான் பட்டதாரிகள் இருப்பாங்க. ஒரு லயத்தில் இல்லாட்டி ஒரு ஊருக்கு ஒரு ஆள், 2 லயத்துக்கு ஒரு ஆள், அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு வீடு பட்டதாரிகள் உருவாகிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவு வந்து பட்டதாரிகளுடைய எண்ணிக்கை பட்டதாரிகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு போகுது. படித்த சமூகமாக நாங்கள் உருவெடுத்துக்கிட்டு வரோம். ஆனாலும் கூட நம்ம வந்து படித்து ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம சமூகத்தை திரும்பி பார்க்குற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளே வரணும். என்ன சொன்னால் நான் வந்து அதே லயத்துக்குள்ளே இருந்து படித்த ஒரு நான்
நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு என்னுடைய சமூகத்தை அதே நிலையில விட்டுட்டு வந்துடக்கூடாது. அந்த சமூகத்தை நான் மேல கொண்டு வரதுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சிறு கல்ல சரி எடுத்து வைக்கணுங்கிறது தான் என்னோட மனசுல இருந்த எண்ணம். அந்த வகையில நான் வந்து காரணம் காட்ட மாட்டேன். என்னோட வறுமை தான் காரணம் அப்படிங்கிறத நான் காரணம் காட்ட மாட்டேன். ஏன்னு சொன்னா, நான் படிச்சு ஒரு தெளிவான ஒரு ஆளா நான் அந்த சமூகத்துல உருவெடுத்துட்டேன். எனக்கு தெரியும் நம்ம இப்படி ஒடுக்கப்பட்டிருக்கிறோம்ங்கிறது தெரியும். எனக்கு ஒரு அரசு சேவைகள பெற்றுக்கொள்றதுக்கு எந்த மாரியான தடைகள் எனக்கு இருக்குன்னு தெரியும். மத்த சமூகத்தோட ஒப்பிடும் பொழுது என்னென்ன விஷயங்கள்ல நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கேன்னு தெரியும். ஸோ எனக்கு வந்து அந்த உரிமை மீறல்கள்லாம் எனக்கு தெரியும். நான் படிச்ச ஒரு ஆளா இருக்கும் பொழுது, நான் வந்து என்னோட வறுமையை நான் காரணம் காட்டி முன்னுக்கு வராம இருக்கிறது வந்து, அத நான் வந்து என்னோட நல்ல குணம் இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து படிச்ச சமூகமா நம்ம உருவெடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்ம வறுமைய காட்டி நாங்க வந்து எதுவும் சொல்லக்கூடாது. நம்ம முன்னோக்கி போகணும். நம்ம சமூகத்த முன்னோக்கி கொண்டு போறது வந்து படிச்ச பட்டதாரிகள் விட்டு, படிச்ச சமூகத்துட்டு பிரதான ஒரு பொறுப்பு. அதிகமா பட்டதாரிகள் உருவெடுத்துக்கிட்டு போறாங்க. நம்ம நெறைய பட்டதாரிகள் வந்து இப்ப நெறைய நம்மளுடைய சமூகத்தில இருந்து இருக்கிற பட்டதாரிகள் நெறைய பேர் வந்து அரசாங்க நிறுவனங்களுக்கு நெறைய அதிகாரிகளா போகணும். நம்மளுடைய மக்களும் அரசு சேவைகள பெற்றுக்கொள்றதுக்கு அவங்க வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கணும். ஏன்னா, இந்த சமூகத்தில இருந்து போனனால. ஏன்னா, அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள நாங்க எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி. ஆகவே வந்து நம்ம வறுமைய காரணம் காட்டக்கூடாது. என்னுட்டு சமூகத்துக்காக குரல் கொடுக்கிறதுக்கு என்னோட வறுமைய நான் காரணம் காட்டக்கூடாது. என்ன போல நெறைய பேர இணைச்சு, இந்த சமூகத்துல இருக்கிற இந்த உரிமை மீறல்கள், ஒடுக்கப்பட்ட சமூகமா இன்னும் இருக்கிறத வந்து நம்ம இல்லாதொழிச்சு முன்னோக்கி கொண்டு போறதுக்கு நம்ம ஒரு தூணாத்தான் இருக்கணும்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதேவேளை கிருஷாந்தி, நீங்கள் குறிப்பிட்ட விடயங்கள் அனைத்தும் சரி. நீங்கள் ஒரு பெண். பெண் என்றபடியால் அதாவது சமூக மட்டத்தில் பார்க்கும் பொழுது பெண்கள் ஒரு விடயத்தை செய்வதற்கு, குறிப்பாக இளைஞர் யுவதிகள் மத்தியில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் பெண்கள் முன்வருவது என்பதும் ஒரு அரிதான ஒரு விடயமாக இருக்கின்றது. அது இதையே எடுத்துக்கொண்டாலும் சரி, நாங்கள் ஒரு சமூக செயற்பாடு, ஏனென்றால் அவர்களுக்கு பல பிரச்சனைகள், குறிப்பாக அவர்களுக்கு பல தேவைகள் காணப்படுகின்றது. அதற்கு அப்பால் பல எதிர்ப்புகள் வரும். அது குடும்பம் சார்ந்தும் வரும், சமூகத்தில் உள்ளவர்கள் சார்ந்தும் வரும், ஏனைய பிற எதிர்ப்புகளும் வருவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றது. நீங்கள் கடந்த மார்ச் 5ஆம் தேதி ஜெனீவாவில் உள்ள அந்த அமர்வில் பங்கு பெற்றும் பொழுது, அதற்கு நீங்கள் செல்ல இருக்கும் பொழுது நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்னென்ன, அதனை நீங்கள் எவ்வாறு சமாளித்தீர்கள்? ஐக்கிய நாடுகள் சபைக்கு போறதுக்கு நான் எதிர்கொண்டதை விட, இந்த நீங்க சொன்னீங்க சமூகத்துல நாங்க வந்து ஒரு பெண்ணா வந்து முன்னுக்கு வந்து ஒரு விஷயத்த செய்யும் பொழுது, நம்ம சமூகமே நிறைய விஷயங்கள்ல வந்து நம்மள அடக்க பார்க்கும். அதாவது ஒரு பெண் வந்து முன்னுக்கு வந்து சொன்னா, அத வந்து எத்தனை பேர் காது குடுத்து கேட்பாங்கன்னு பார்க்கும் பொழுது, அதுல வந்து 1ஓ 2ஓ பேர தான் சொல்லலாம். ஏன்னு சொன்னா, பெண்கள் முன்னுக்கு வரத எந்த அளவு சமூகம் விரும்புதுங்கிறது வந்து இன்னுமே ஒரு கேள்வியா தான் இருக்கு. ஏன்னு சொன்னா, நாங்க வந்து பெண்களுடைய பால்நிலை சமத்துவத்த பத்தி பேசினாலும் கூட, இன்னும் எந்த அளவு அத வந்து முன்னோக்கி போறதுக்கான வாய்ப்புகள குடுக்குறாங்கங்கிறது வந்து இன்னுமே நம்மளுடைய சமூகத்திலயா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவ பொறுத்தளவு உலக நாடுகள்லயே அது ஒரு கேள்வியா தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது, நான் ஒரு பெண் சமூக செயற்பாட்டாளரா முன்னுக்கு வரும் பொழுது, எனக்கு நெறைய சவால்கள் வந்துச்சு. அதுக்கு இந்த நிலைமைக்கு நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து முன்னோக்கி போறதுக்கு வந்து, நான் பிரதான காரணமா இந்த நேரத்திலயும் நன்றிய சொல்றது வந்து யாருக்குன்னு சொன்னா, என்னுடைய பெற்றோர்கள். ஏன்னு சொன்னா, நான் வந்து ஒரு பெண்ணா வந்து பழைய ஸ்டேட்டுகளுக்கு நான் போகணும். இப்ப திட்ட அதிகாரியா இருக்கும் பொழுது, நான் நெறைய ஸ்டேட்டுகளுக்கு போயிட்டு வேலை செய்யணும். நெறைய பேரோட, இளைஞர்களோட, யுவதிகளோட, பெண்களோடன்னு சொல்லி நான் நெறைய ஆட்களோட வேலை செய்ய இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது, அவங்க வந்து என்ன முன்னோக்கி விட்டாங்க. நீங்க போங்க, உங்களால முடியும், நீங்க செய்ய முடியும்னு சொல்லி விட்டதன் விளைவு தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் இன்னைக்கு உட்கார்ந்திருக்கிறேன். அடுத்ததா நான் வந்து சொல்ற நன்றி வந்து எங்களுடைய நிறுவன தலைவருக்கு. ஏன்னு சொன்னா, ஒரு பெண்ணா உன்னால முடியும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும், வழிகாட்டலையும் செஞ்சது வந்து என்னுடைய நிறுவன தலைவர் தான். இதே வந்து இது மத்தவங்களுக்கு இந்த சான்ஸ் கிடைக்குமாங்கிறது தெரியாது. ஆனா எனக்கு கிடைக்கும் பொழுது என்ன முன்னோக்கி போறதுக்கான ஒரு உந்துதலா இருந்தது வந்து என்னுடைய நிறுவன தலைவர். நெறைய ஆலோசனைகள எனக்கு கொடுத்து முயற்சி செய்யணுங்கிறத வந்து இது பண்ணியிருந்தாரு. அந்த வகையில அவருக்கும் நன்றிய கூறுகிறேன்.
இந்த சமூகம் வந்து நம்ம நல்லது நம்ம ஒரு விஷயத்துக்கு முன்னோக்கி போகும் பொழுது நிறைய விஷயங்களை வந்து நமக்கு பின்னுக்கு இருந்து பேசுகிற சமூகத்தில் தான் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னதான் நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் பேசினாலும் கூட பெண்ணுன்னு சொல்லும் பொழுது நமக்கு பல்வேறான விஷயங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு சூழல் தான் இன்னுமே இருக்கு. இருந்தாலும் கூட நம்ம பெண்களாக இருந்து நம்ம முன்னோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். நம்ம தான் உருவாக்கிக்கணும். நம்மளுக்கு யாருமே வாய்ப்புகளை உருவாக்கி தர மாட்டாங்க. நம்மளுக்கு நிறைய திறமைகள் இருக்குது. பெண்கள் அனைவருக்குமே வந்து நிறைய திறமைகள் இருக்குது. மல்டி டாஸ்க் பண்ணக்கூடிய வேலைகளை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் பெண்களாக இருந்து. ஆகவே நம்ம வந்து ஒரு தடத்துலையே நின்றாமல் தடப்பட்டு முன்னோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறது நம்மளுடைய கைகளில் தான் இருக்குது. இப்போ நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, இந்த வேலைக்கு வரும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு எனக்கு. நிறைய கதைகளை சொன்னாங்க எனக்கு. நான் பெண்ணாக போயிட்டு வேலை செய்யும் பொழுது, சில நேரத்தில் நான் வந்து வேலை செய்யும் பொழுது சின்ன ஆளாக இருந்தேன். நான் வரும் பொழுது என்னுடைய பேச்சுக்களை சில பேர் மதிக்காமல் இருந்தாங்க. ஆனாலும் கூட நான் அந்த டைம்லையும் வந்து நான் வந்து என்னுடைய மனசை வந்து தளர விடலை. நான் முன்னோக்கி போகணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து இது பண்ணினேன். நான் வந்து 21 வயசில் என்னுடைய சமூக செயற்பாட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான். அந்த வகையில் அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் நிறைய ஸ்ட்ரகிள், அதாவது ஒரு சின்ன பிள்ளை வந்து என்ன சொல்லி கொடுத்து நம்ம கேட்குறது அப்படின்னு ஸ்டார்ட் ஆகினது தான் என்னுடைய சவால்கள். அப்படி அதிலிருந்து ஆரம்பமாகினது தான் என்னுடைய பயணம். ஆனால் இன்றைக்கி வந்து என்ன குறை சொன்னவங்க வாயெல்லாம் அடைச்சி போகிற அளவுக்கு தான் நான் வந்து என்னுடைய சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நான் ஒரு பிரச்சனையை முன் வச்சு உலக அரங்கத்தில் கொண்டு போயிருக்கிறேன். உங்களினுடைய இந்த எண்ணம் நிச்சயமாக நிறைவேற வேண்டும். அடுத்தடுத்து உங்களினுடைய பணிகளும் தொடர வேண்டும். இதற்கப்பால் நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் முக்கியமாக 3 கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகின்றீர்கள். உங்களினுடைய சமூகம் சார்ந்து பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்றீர்கள். இதன் அடுத்த கட்ட நகர்வு உங்களை பொறுத்தளவில் எவ்வாறானதாக அமைய இருக்கின்றது? ஐக்கிய நாடுகள் சபையில் எங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதுக்கு அடுத்தபடியாக அங்கேயே நடந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையில் நாங்கள் வந்து அந்த அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு அந்த ஐக்கிய நாடுகள் சபையில் ஹவுசிங் ரைட்ஸ் தொடர்பாக இருந்த டெஸ்க் ஆஃபீஸரை அடுத்த நாள் நாங்கள் மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைச்சி எங்களுக்கு. அந்த நேரத்தில் அவங்க வந்து என்னை வந்து அடையாளம் கண்டு கூறின ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நேற்று வந்து இப்படி ஒரு சமூகம் இருக்குது, இந்த சமூகத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத வந்து நீங்கள் வந்து ஐநாவினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. அது உண்மைக்குமே வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனாலும் கூட நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த அழுத்தத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் ஒரு தீர்வு பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற யூஎன் ஆஃபீஸ்க்கும் வந்து இந்த அறிக்கைகள் தொடர்பாக இந்த சமர்ப்பணத்தை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அவங்க எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதை எங்களுடைய நிறுவனத்தினுடைய பொறுப்பின் கீழே நாங்கள் வந்து அதை சமர்ப்பிக்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதனுடைய அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னால், இப்போ ஓரளவு இந்த அழுத்தம் வந்து பிரயோகிக்கப்பட்டதன் விளைவாக இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து நம்மளுடைய மலையக மக்களுக்கு வந்து காணி உரிமை கொடுக்கணுங்கிற ஒரு ஒரு எண்ணத்தில் வந்து இப்போ வந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து இப்போ அழுத்தம் தொடர்ந்து பிரயோகிக்கப்பட்டதன் விளைவாக வந்து வீடு திட்டங்களும் இப்போ நிறைய வந்து செய்கிறதுக்கான வேலை திட்டங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி காணி உரிமையும் அவங்க கவனத்தில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இதை வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் வந்து யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையும் இதுக்கு அழுத்தம் பிரயோகிச்சிச்சின்னு சொன்னால், கவர்மெண்ட்டுக்கு இதை அறிவிச்சின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மலையக மக்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு ஒன்று கிடைக்கும்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்க்குறேன். இப்போ மலையகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சிவில் சொசைட்டிஸ் வேலை செய்கிறாங்க. சமூக செயற்பாட்டாளர்கள் நிறைய இந்த காணி உரிமையாக இருக்கட்டும், மலையக மக்களுடைய உரிமைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வேலை செய்கிறதுக்கான செயற்பாட்டாளர்கள் அதிகமாக காணப்படுறாங்க. அதே வகையில் பார்க்கும் பொழுது ஸ்ரீலங்காவை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாலும் நிறைய சிவில் சொசைட்டிஸ் அவங்களுக்கான வேலை திட்டங்களை செஞ்சிட்ருக்குறாங்க. இதில் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம வந்து எல்லாருமே மனித உரிமைகளுக்காக வேலை செய்கிற ஒரு பிரிவினராக இருக்கிறோம். ஆகவே வந்து மலையக சமூகத்துக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து மலையகத்தில் இருக்கிற சிவில் செயற்பாட்டாளர்கள் எந்த அளவு வந்து பேசுகிறாங்களோ, எந்த அளவு முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு போராடுறாங்களோ, அதே வகையில் ஏனைய ஸ்ரீலங்காவில் இருக்கிற அனைத்து செயற்பாட்டாளர்களும் இதுக்கு வந்து ஒரு கை கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. என்னென்னு சொன்னால், அவங்களும் இதை வந்து பேசினா மாத்திரமே தான் ஒரு சமூக பிரிவினருடைய பிரச்சனையை ஏனைய சமூக பிரிவினரும் பேசினா மாத்திரமே தான்
அரசாங்கம் வந்து அதில் கவனத்தில் எடுக்கும். ஆகவே அது வந்து கவனத்தில் எடுக்கப்பட்டு இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாக அமையும்னு சொல்லி நான் நம்புகிறேன். சமூக அபிவிருத்தி நிர்வாகம் வந்து கடந்த 2023ஆம் ஆண்டு வந்து மலேகம் 200ன்னு சொல்லி செஞ்சதுக்கான ரீசன் வந்து மலேகம் சமூகம் சார்பான வரலாறும் தற்போது வரைக்கும் அவங்க எதிர்நோக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகள் தொடர்பாக வந்து ஏனைய சமூகங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கமாக இருக்குது. அந்த வகையில் மலேகம் 200 பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய வெளியில் உள்ள மாவட்டங்களுக்கும் நாங்கள் கொழும்பு, திருகோணமலை, தெற்கு மாகாணம், வடக்கு மாகாணம் எல்லா இடத்துலையுமே வந்து மலேகம் 200 செஞ்சதுக்கான நோக்கம் வந்து மலேக தமிழர்கள் வந்து எதிர்நோக்கிற பிரச்சனைகளை வந்து ஏனைய சமூகங்களும் அறிஞ்சிக்கணும், அதுக்கான தீர்வுகளை எடுக்கிறதுக்கு வந்து அவங்களும் கைகோர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு வேலை திட்டமாக தான் நாங்கள் அதை செஞ்சோம். இதேவேளை உங்களினுடைய இந்த பணி தொடர வேண்டும். உங்களினுடைய பணி மென்மேலும் வளர்வதற்கு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு அப்பால் உங்களினுடைய அடுத்த கட்ட நகர்வு மிகவும் சிறந்ததாக அமைய வேண்டும். அந்த மலையக மக்களினுடைய அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் விரைவில் கிடைக்கப்பெற வேண்டும். அதற்கான தொடர் அழுத்தங்களை நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக நாங்களும் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி கிருஷாந்தி. மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அகிலேஷ்.